ஹாய், என்னோட பேர் கமலி. நான் இங்கே வந்து கோயம்புத்தூர் கருமத்தாம்பட்டியிலேருந்து பேசுகிறேன். நாங்கள் புதுசாக ஒரு வீடு வாங்கியிருந்தோம். ஆனால் வீட்டுக்கு வந்து இன்டீரியருக்காக நாங்கள் ரொம்ப ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு பார்த்துட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டு புதுசாக வாங்கியிருந்தாரு. அவர் வீடு போய் நாங்கள் பார்த்தோம். அப்போ வந்து அவர் வீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. அப்போ நாங்கள் விசாரிக்கும் போது அவர் வந்து எம்ஆர்கே இன்டீரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி எல்லாமே நாங்கள் விசாரித்ததுக்கப்புறம் அவர் இங்கே வந்தார். இந்த வீட்டுக்கு வந்துட்டு எங்களுக்கு எல்லா மெட்டீரியல் எல்லாமே வந்து சாம்பிள்ஸ் அவர் எல்லாமே காமிச்சிட்டு வீட்டை வந்து எப்படிலாம் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஐடியாஸும் கொடுத்தாரு. எங்கள் ஐடியாஸாக அவர் கேட்டார் நிறைய. எனக்கும் நிறைய கஸ்டமைஸ் பண்ணி நான் கேட்டிருந்தேன். அவர் கேட்ட மாதிரி எல்லாமே எங்களுக்கு ஐடியாஸ் சொன்னார். ஆனால் நாங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் கலர்ஸ் சூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே டைம் எடுத்துக்கிட்டோம். ஆனால் அவர் பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணி எங்களுக்கு நிறைய கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாமே அனுப்பி அதுக்கப்புறம் நாங்கள் செலக்ட் பண்ணி எங்களுக்கு வந்து இங்கே இருந்து பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் டிவி யூனிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறைய டிசைன் எங்களுக்கு அனுப்பிச்சாரு. ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கூகுளில் நிறைய சர்ச் பண்ணி எங்களுக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னு நாங்கள் அனுப்பணும். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு 90% எங்களுக்கு இதை கொண்டு வந்து கொடுத்தாரு. எங்களுக்கு மெயினாக இந்த டிவி யூனிட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த இந்த பிளாக் கலர் வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா என்னோட ஃபோட்டோஸ் நிறைய என்னோட வாடகை வீட்டில் பார்த்தீங்கன்னா வைக்கவே இடம் இல்லாமல் இருந்தது. ஆனால் நான் வந்து கேட்டிருந்தேன், எனக்கு இங்கே வந்து ஃபோட்டோஸ் நிறைய வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இந்த இடத்த எனக்கு அழகாக பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி டிவியும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சென்டராக வரணும் அப்படின்னு நாங்கள் வந்து கேட்டதுனால எனக்கு டிவி வந்து அவரே ஃபிட் பண்ணி கொடுத்தாரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளைனாக இருந்தது. கிச்சனுக்கு என்ட்ரு ஆகிற இடம் ரொம்ப பிளைனாக இருக்கேன்னு நாங்கள் யோசித்தோம். அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது அவர் நிறையா எங்களுக்கு ஐடியாஸ் சொன்னார். அப்புறம் நாங்கள் சொன்னோம், எனக்கு இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு கட்டிங் வேணும் அப்படின்னு சொன்னதுனால ஃபிட் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு இந்த இடம் இந்த டிவி யூனிட் ஹோல் யூனிட்டுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளைனாக இருந்தது. ஸோ இந்த அங்கேருந்து பார்க்கும்போது நம்ம மெயின் டோர்லேருந்து பார்க்கும்போது இது ரொம்ப பிளைனாக தெரிஞ்சதுனால எனக்கு இந்த இடத்துல ஏதாவது பண்ணி கொடுங்க, எனக்கு கண்டிப்பாக இது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது அவர் எனக்கு ஒரு ஐடியா சொன்னார். இந்த ஃப்ளூட்டட் பேனல் போட்டுட்டு நம்ம நடுவில் வந்து இந்த கிராஸ் யூனிட் வைக்கலாம், வச்சுட்டு இங்கே வந்து நம்ம ஒரு புத்தா சிலையோ எது வேணால் வைக்கலான்னு சொன்னார். ஸோ இப்போதைக்கு நாங்கள் இதை ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு இந்த இடமும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம மெயினாக என்டர் ஆகும்போது இந்த இடம் பிளைனாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதை ஐடியா கேட்டிருந்தேன். அவர் எனக்கு இந்த ஐடியா வந்து பண்ணி கொடுத்தாரு. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் இன்னொன்று என்ன கஸ்டமைஸ் பண்ணி கேட்டேன்னா, எனக்கு பேங்கிள் ஆர்கனைசர் வேணும்னு கண்டிப்பாக கேட்டிருந்தேன். ஏன்னா வந்து மெயினாக கேர்ள்ஸ்க்கு தேவையானது வளையல் வைக்கவே எனக்கு சுத்தமாக எங்கள் வீட்டில் இடம் இல்லை. அதுக்கப்புறம் நான் கேட்கும்போது எனக்கு அவர் வந்து ஐடியா பண்ணி என்னோட பெட்ரூமில் எனக்கு அது பண்ணி கொடுக்கும். கபோர்டுன்னு வரும்போது மெயினாக எல்லாரும் கேட்கறது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேணும்னு கேட்பாங்க. ஆனால் எங்களுக்கு இந்த ஜன்னல் வந்ததுனால ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி வைக்கிற இடம் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருந்தது. அப்போ நான் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் ஹிடன் மிரர் வந்து எங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்தாரு. ஹிடன் மிரர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இங்கே மிரர் வரும். இந்த மிரர் வரும்போது இந்த இடம் சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு இந்த பேங்கிள் ஆர்கனைசர் இங்கே வச்சு கொடுத்தாரு. ஸோ எனக்கு நிறைய பேங்கிள்ஸ் இப்போ வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு இப்போ இங்கே நிறைய இடம் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம பர்ஃப்யூம் அதே மாதிரி நம்ம பவுடர் சீப்பு எல்லாமே இந்த இடத்துல நம்மளால வச்சுக்க முடிஞ்சது. ஸோ எனக்கு வந்து மிரரும் வந்து வச்ச மாதிரி ஆயிடுச்சு, பேங்கிள் ஆர்கனைசரும் வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் மெயினாக நான் பெட்ரூம்க்கு கேட்டது எனக்கு நிறைய ஸ்டோரேஜ் வேணும்னு கேட்டேன். எனக்கு ஸ்டோரேஜ் துணி வைக்க நிறைய இடம் வேணும்னு கேட்டதுனால அவர் ஃபுல்லாகவே எனக்கு இது மாதிரி வச்சு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லாக்கர் கேட்டிருந்தேன். அவர் லாக்கருமே எனக்கு 2 கபோர்ட்லேயுமே வச்சு கொடுத்தாரு. லாக்கர் 2 இதுலேயுமே எனக்கு இருக்குது. நிறைய ஸ்டோரேஜ் எனக்கு இருக்குது இப்போது. ஸோ பெட்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிடிச்ச இடமும் இதுதான். ஏன்னா இந்த கலர் காம்பினேஷன் வந்து செம்மையாக இருந்தது. காஃபி வித் ஒயிட் இந்த காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கலர். எல்லாருமே கேட்டாங்க இந்த கலர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரைப் அது வந்து டோர் வந்து ரொம்ப பிளைனாக இருக்கேன்னு யோசிச்சப்போ எங்களுக்கு இந்த ஐடியா கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எங்களுக்கு இந்த பெட்ரூம் ரொம்ப பிடிச்சிருந்தது. மெயின் பேங்கிள் ஆர்கனைசர். ஏன்னா இது நான் கஸ்டமைஸ் பண்ணி வேணும்னு அவரோட ஆவடி பண்ணி வச்ச இடம் தான் அந்த இது. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. க்ளீன் பண்ணுறது எனக்கு ஒரு பெரும் பாடாக இருந்தது வாடகை வீட்டில். ஸோ அப்போ நான் கேட்கும்போது எனக்கு வந்து இடமும் வேணும், அட் த சேம் டைம் வந்து எங்களுக்கு அயனும் பண்ணணும்னு கேட்கும்போது தான் ஃபோல்டிங் டேபிள் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு இப்போ இங்கே ஸ்விட்ச் போர்டு இருக்கிறதுனால ஈஸியாக என்னால் வந்து இப்போ எல்லாமே அயன் பண்ணிக்க முடியுது. ஸோ இதுவுமே நான் கஸ்டமைஸ் பண்ணி அவர்கிட்ட கேட்டால் அவர் எனக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாரு. நீங்கள் முன்ன பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பெட்ரூம் தான். ஸோ இந்த சின்ன பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டோரேஜ் கம்மியாகவே போதும். அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து பழைய பீரோ ஒன்று இருந்ததுனால எனக்கு பீரோ இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் சின்ன ஸ்டோரேஜாக மாமனார் மாமியாருக்கு ஏற்ற மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரேஜ் கேட்டிருந்தேன். அவர் எனக்கு இந்த அழகாக இருக்குது, இது வந்து அதை விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இது வந்து குட்டிஸாக இது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இதுவும் முடிச்சுட்டு எனக்கு வந்து இந்த லாஃப்ட்டுமே பண்ணி கொடுத்தாரு இந்த ரூமுக்கு. அதுவும் இல்லாமல் இந்த கைப்பிடி வந்து ரொம்ப ஹேண்டில் சூப்பராக இருந்தது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு ஹேண்டில் வச்சுருந்தாரு. ஸோ இது வந்து ரொம்ப காம்பினேஷன் நல்லா இருந்தது.
இது வந்து அழகாக டோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் டோர், ஒரு ட்ராவ் இருக்குது, கீழேயுமே வந்து ஒரு இது இருக்குது. ஸோ இது வந்து நல்லா இருக்குது, பார்க்க ரொம்ப குட்டிஸாக நல்லாயிருக்கு. இதுதான் எங்களோட கிச்சன். நம்ம நார்மலாக ஒரு லேடிஸ்னால் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டேயில் பாதி நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் தான் இருக்கும். ஏன்னா வந்து இதுதான் எனக்கு பிடிச்ச இடம்னே சொல்லலாம். இன்னொன்று அவர்கிட்ட நான் இந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்டோரேஜ் நிறைய வேணும்னு கேட்டேன். ஏன்னா பழைய வாடகை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வைக்கவே மளிகை சாமானை வைக்கவோ ஒரு பாத்திரம் வைக்கவோ சுத்தமாக இடம் இல்லாமல், அப்போ எனக்கு கேட்கும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிராசரி யூனிட்ஸு, பாத்திரம் வெசல்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு வந்து இந்த இடம் பண்ணி கொடுத்தாரு. காம்பினேஷன், கலர் காம்பினேஷன் செம்மையாக இருந்தது. ஒயிட்டு, கூலிங் கிளாஸ் இதை வச்சு ப்ளூ கலர் 3 கலர்லேயுமே நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாரு. அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிச்சன் வந்து ஓரளவுக்கு மினிமல் ஸ்பேஸாக தான் இருந்தது. அதில் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து இது பண்ணி கொடுத்தாரு. ஸோ நார்மலாக பிளைன் ப்ளூ வச்சா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு கொடுத்தாங்க. ஏன்னா பார்க்க பாருங்கள் காம்பினேஷன் நல்லா இருந்தது. நம்ம நார்மலாக கைப்பிடி வச்சோம்னா நல்லா இருக்குமான்னு தெரியல ஹேண்டில்ஸ் மட்டும். ஸோ இது வந்து பார்க்கும்போது இப்படி ஓப்பன் பண்ணும்போது நல்லாயிருக்கு, இந்த லைன் நல்லா இருந்தது. ஸோ இது வந்து அவர் சொன்னார், ஐடியா சொன்னார், இது பண்ணிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட் வித் பிளாக் இதுவுமே சூப்பராக இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் இதை வந்து இப்போ வாங்கி ஆர்கனைஸ் பண்ணேன். இப்போ பார்க்க இது நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ இது கிச்சன் வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்தது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச மாதிரி பண்ணணும் அப்படின்னு நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் கேட்டோம். அது எல்லாமே அவர் வந்து கூட இருந்து பண்ணி கொடுத்தாரு. அது இல்லாமல் வீட்டுக்கு போட்டிருக்க மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி யூபிவிசி மெட்டீரியல் தான் பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லாமே பார்த்திங்கன்னா உட் ஃபினிஷிங்கில், பெட்ரூம்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்தது, உட் ஃபினிஷிங்கில் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ 10 இயர்ஸ் வந்து வாரண்டியுமே இருக்குது. ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷனோ எதாக இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டோன்னே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. எங்களுக்கு பண்ணி கொடுத்து 2 months ஆச்சு. இப்போ நான் ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்லிட்டு நான் கால் பண்ணியிருந்தேன், உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி உடனே ஆளுங்களை கூட்டிட்டு வந்து எனக்கு எல்லாமே அவர் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் MRK ஹோம் இன்டீரியரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.